ஓம் குருவடி சன்னம் திருவடி சன்னம். சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்கள் போகலாம். ஓம் அம்மைப்பன் திருவடிகள் போற்றி. கருணையுடன் எங்களுக்கு நல்ல ஆசை வழங்கி இன்றும் என்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். நல்ல இனத்துடன் நீங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள். தொழில் வளம் பெற்று அதிக வருமானம் பெற்று உடல் ஆரோக்கியம் பெற்றேன் குடும்பம் ஒற்றுமையாக மகிழ்ச்சியாமல் அருள் புரிவாய். ஓம் அம்மையப்பன் திருவடிகள் போற்றி போற்றி. மிதுன ராசி அன்பர்களே, 2025ஆம் ஆண்டு தமிழ் 2025ஆம் ஆண்டு புத்தாண்டு தினம் பலன்கள் எப்படி இருக்கும் என்றால், 2025ஆம் ஆண்டு கூட்டினால் 9ஆம் எண் வரும். இந்த 9ஆம் எண்ணுக்கு அதிபதி செவ்வாய் பகவான் தான். இந்த ஆண்டு குரு, சனி, ராகு, கேது இந்த 4 கிரகங்களும் இடப்பெயர்ச்சி ஆகிறார்கள். ஆண்டின் மே மாதத்திற்கு முன் பின் என்று பலன்கள் எடுத்துக்கொள்ளலாம். மே மாதத்தில் இந்த 4 கிரகங்களும் பயிற்சி ஆகிவிடும். செவ்வாய் பகவான் மிதுன ராசிக்கு 6ஆம் இடமும் 6ஆம் இடமான கடன், நோய், பகையை குறிக்கும் இடம். அதேபோல சர்வீஸ் சேவையும் குறிக்கும் இடம். அதேபோல் 11ஆம் இடம் லாபஸ்தானமும் இந்த செவ்வாய் பகவானுக்கு உண்டு. ஆகையால் 2, 5, 8, 11 இந்த இடங்கள் பணப்பரல் ஸ்தானம். லாபாதிபதி தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் நீச்சம் பெற்று இருப்பதால் பொருளாதார சிக்கல், பணப்பிரச்சனைகள் இருக்காது. பணம் வந்து கொண்டே இருக்கும். அதே சமயம் குடும்பத்திற்குள்ளே ஒருவருக்கொருவர் வீண் சண்டையிட்டு கொண்டு குடும்பத்தில் நிம்மதி இருக்காது. குடும்பத்தில் உள்ளவர்கள் விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. எதிரிகளுக்கு சாதகமாக ஆகிவிடக்கூடாது. நீச்ச செவ்வாய் தான் உச்ச வீட்டை பார்ப்பதால் கோர்ட் கேஸ் வில்லங்கங்கள் தீரும். பஞ்சாயத்தில் முடியாத பேச்சுவார்த்தைகள், உறவினர்களே கெட்டுப்போன பேச்சுவார்த்தைகள், நல்லவர்கள் உதவி வரவில்லை என்று இனி கவலை விடுங்கள். நிம்மதி பெருமூச்சு விடுங்கள். கடந்த ஆண்டு கணவன் மனைவி பிரிந்து விவாகரத்து கேஸ் போட்டவர்களுக்கு இந்த ஆண்டு கேஸ் முடிந்து மறு திருமணத்திற்கு ஏற்பாடு செய்வீர்கள். தொழில் ஸ்தானத்திற்கு சனி பகவான் வருவதால் புதிய தொழில் அல்லது ஊர் விட்டு ஊர் போய் தொழில் செய்ய புதிய வழி கிடைக்கும். தொழில் அற்புதமான வளர்ச்சியாகும். நல்லவர்கள் யார் யார், கெட்டவர்கள் யார் யார் என்று இப்பொழுது இனம் கண்டு கொள்வீர்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டு நல்ல வரன் அமைந்து திருமணம் அமோகமாக நடக்கும். எந்த காரியம் செய்ய ஆரம்பித்தாலும் அதற்கு முன் பிள்ளையாரை கும்பிட்டு மனமுருகி வேண்டி ஒரு தேங்காயை உடைத்து விட்டு செல்லுங்கள். அந்த காரியம் கட்டாயம் வெற்றியாகும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சி, கோடீஸ்வர யோகம் உண்டு. அதேபோல் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிவபெருமானை மனதார வணங்கினால் உங்கள் பிரச்சனைகள் கட்டாயம் தீரும். வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும். திருமண தடை விலகும். நல்ல வரன் அமையும். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்பொருள் சேர்க்கை உண்டு. இதுநாள் வரை திருமணம் ஆகாதவர்களுக்கு இப்பொழுது எதிர்பார்த்த நல்ல வரன் அமைந்து திருமணம் நடக்கும். வெளிநாட்டு வேலைக்கு வெளிநாடு போகும் யோகம் உண்டு. புத்துக்கன்றுள்ள மாரியம்மனுக்கும் முருகப்பெருமானுக்கும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் செவ்வாய் தோஷம், நாகதோஷம் உள்ளவர்களுக்கு தடைப்பட்ட திருமணம் நடக்கும்.
பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். வனதுர்க்கை அம்மனுக்கும் பிரதோஷ வழிபாடு சிவபெருமானுக்கும் விளக்கேற்றி வழிபட்டு வந்தால் சங்கடங்கள் தீர்ந்து சகல காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அதேபோல் புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீராமரையும் ஆஞ்சநேயரையும் வழிபடலாம். குபேரனை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் கருப்பு நாய்க்குட்டிக்கு வரிக்கு வாங்கி போட்டால் உங்களுக்கு பணம் தேடி வரும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு பூனைக்கு பால் வாங்கி வைத்தால் உங்களுக்கு பணம் தேடி வரும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆட்டுக்குட்டிக்கு புட்டிப்பால் தட்டுப்புல் வாங்கி போட்டால் உங்களுக்கு பணம் தேடி வரும். கோழி, ஆடு, மாடு இந்த உயிரினங்களின் இறைச்சிகளை உணவாக ஒருபோதும் உண்ணக்கூடாது. ஒரு வருடம் இப்படி சைவமாக இருந்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கை வசந்த காலமாக மாறும் பாருங்கள். வாழ்க வளமுடன். மீண்டொரு மற்ற பதிவில் சந்திப்போம்.